என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என்று உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அற்புதமான ஒரு வசனம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதி பிரச்சனைன்னா எல்லாத்துக்கும் அது பிரச்சனை தான். ஜாதி, மதம், குலம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் பலவீனங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் வருகின்றன. எல்லாருக்கும். இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் சூழ்நிலைகளை பற்றி, வானிலையை பற்றி, பிறகு நம்முடைய ஆகாரம், சாப்பிடுகிற ஆகாரத்தை வைத்து சில பிரச்சனைகள், பாடியில் பலவீனங்கள் வரத்தான் செய்கின்றன. ஏதாவது தவறான ஒரு மருந்தை சாப்பிடும்போது கூட சரீரம் பாதிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தேவையான பிரச்சனை இந்த உலகத்தில் ஒன்று என்னன்னா ஹெல்த் விஷயம். அதனால தான் கவர்மெண்ட்டும் பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, ஜாதி மத குலத்தை பார்க்க மாட்டாங்க. எங்க சுகம் கிடைக்க ஓடுவாங்க. யாராவது இந்த டாக்டர் நல்லா வைத்தியம் பண்றாரு, ஏகப்பட்ட பேர் குணமாகறாங்க அவருடைய வைத்தியத்தினாலன்னு சொன்னா உடனே எல்லா ஜனங்களும் ஜாதி மத குல வித்தியாசம் எல்லாம் அங்க ஓடுவாங்க. அந்த ஹெல்த்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஜனங்கள். எங்க சுகம் கிடைக்க ஓடத்தான் செய்வாங்க. எதுனா ஹெல்த் இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் 2000 வருஷத்திற்கு முன்பதாக இருந்தபோது கூட அவர் ஜனங்களை குணமாக்கினார், நோயாளிகளை சுகமாக்கினார். வனாந்திரத்தில் தனித்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஜனங்கள் அவரை தேடி, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரை தேடி போனார்களாம். அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் மனதுருகி வியாதியாய் இருக்கிறவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவும் பாருங்க குணமாக்குகிறார், வியாதிகள் குணமாகுகின்றன என்று தெரிந்த ஜனங்கள் கூட்டமா இயேசுவை தேடி போனாங்க. ஹைதராபாத்தில் கூட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. இந்த பஜிந்தர் சிங் அவர் வடநாட்டில் ஊழியம் செய்து வருகிறார். பஜிந்தர் சிங் ஹிந்தி,
அவருக்கு தேவன் இந்த குணமாக்கும் வல்லமே கொடுத்துருக்கிறார். அதனால அவர் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கிரவுண்டில் மீட்டிங் வச்சுருந்தார். அப்போது நான் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, சாயந்தரம் 4 மணிக்கே கிரவுண்டு ஃபுல். சாயந்தரம் 4 மணிக்கே ஸ்டேஜ் பக்கத்தில் கொண்டு போய் இந்த ஆம்புலன்ஸை விடுறது கூட பெரிய போட்டி சண்டை. யான் வெஹிக்கிளை நான் விடணும், யான் வெஹிக்கிளை விடணும். வியாதியோடு படுக்கையில் கடைசி மறிக்கும் தருவாயில் இருக்கிறவங்கெல்லாம் ஆம்புலன்ஸோடு வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் கொண்டு போட்டிருந்தாங்க வண்டியை. ஜாதி மதம் குலம் பார்க்குறதே கிடையாது. சுகமாகணும் எனக்கு, அவ்வளோதான். என் டேடி நடக்க முடியாமல் இருக்கிறார், அவர் எப்படியாவது சுகமாகணும். சுகம் கொடுக்கறது யாரு? சுகம் கொடுக்குற தேவன் எங்கே என்று ஜனங்கள் தேடுகிற காலம். எதற்கென்றால் அது ஜனங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், வேண்டும். தேவாதி தேவனும் பாருங்க, இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். அவர் வேற ஏதாவது வேலைகள் செய்திருக்கலாம். ஒரு 100 ஏக்கர் வாங்கி ஒரு பெரிய சர்ச் மாதிரி ஏதாவது கட்டியிருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம். என்னுடைய காலத்தில் நான் இதை சாதிச்சேன்னு காட்டியிருக்கலாம். ஒன்றும் செய்யலை. கிராமம் கிராமம் திருகி ஜனங்களை குணமாக்கினார். வியாதியோடு இருக்கிறவர்களை இயேசு குணமாக்கினார். அதை தான் பிரதானமாக செய்தார். பிரதான ஊழியமாக ஜனங்கள் நன்மை பெற்றார்கள், உடனே விடுதலை பெற்றார்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அரசாங்கம் கூட அதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். தேவாதி தேவன், நாம் அவரை நம்பும்போது கண்டிப்பாக நம்மை அவரால் குணமாக்க முடியும். நானும் கூட ஒரு 10-15 நாள் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் பிஸ்னஸில். அப்போது இந்த லெஃப்ட் சைடு இந்த ஹார்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் வலி, இந்த ஹார்ட்டு பகுதியெல்லாம் பாரமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது நான் நினச்சேன், எதுவும் பிரச்சனை ஆயிட்டா. எப்பவும் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஹார்ட்டில் தான் போய் லோடு விடும். அப்போ எதுவும் பிரச்சனை ஆயிட்டா, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று யோசித்து கொண்டிருந்தேன். எங்கள் ப்ரேயர் அவர் முன்னால் கொஞ்சம் காலி இடம் கிடக்கு. அதில் ஸ்பீடாக அங்கேயும் இங்கேயும் ஒரு 5 தடவை ஸ்பீடாக நடந்தேன். ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை, ஹார்ட்டில் டயர்ட்னஸ் இல்லை. சரின்னு அப்போ கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் இது வலிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு பாரமாக இருக்குன்ட்டு ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு தான் திடீர்னு யோசித்து காலையிலே 5 மணிக்கு போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஹைதராபாத்தில் யசோதா ஹாஸ்பிட்டல்னு சொன்னோம், அங்கே போய் செக்கப் எல்லாம் போயிருந்தேன். செக்கப் ரிப்போர்ட் வந்தது. அந்த செக்ஷன் மேனேஜர் ஒரு கிறிஸ்டின் என்னை பார்த்தோன்னே, ஐயா உட்காருங்கய்யா, நான் பார்த்துக்கிடுறையா, உங்களை நான் பார்த்துக்கிட்டேன். 3 டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் அவரே காசு கட்டி 3 டாக்டர்கிட்ட கொண்டு போய் என்னை காண்பித்தார். அப்போது எல்லாரும் நல்ல ரிப்போர்ட் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சாருக்கு, எந்த மாத்திரையும் தேவையில்லை அப்படின்னு. நான் சொன்னேன், ஏதாவது கொடுங்க, மாத்திரை ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு. இல்லை சார், உங்கள் ரிப்போர்ட்டுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவனுடைய கிருபை நினச்சிக்கிட்டேன். கிருபை எப்படி வரும்? கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வருகிறது. இயேசு உங்களோடு கூட இருந்தால் கிருபை உங்களோடு கூட இருக்கும். அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்தால் கிருபை உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய கிருபை என்னை பாதுகாத்துச்சு. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தேவனுடைய கிருபை என்னை பாதுகாத்துச்சு. நான் எங்கள் வீட்டு முன்னால் ஒரு ஏழை திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு அப்பப்போ
சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் உதவி செய்வேன். நான் டெஸ்ட் முடிச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நேரா வரேன். அவர் தான் வீட்டு வாசல் முன்னால் நின்றுட்டு இருந்தார். அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 100 rupees கொடுத்து, சரி அதனால தான் ஆண்டு இந்த ஏழைக்கு இறங்குனனால தான் நமக்கு உதவி செய்தாருன்னு நினச்சிக்கிட்டேன். பாருங்க, தேவன் நோய்களை குணமாக்க அவரால் முடியும். நம்முடைய ஆரோக்கியத்தை அவர் கைக்குள்ளே அவரால் வைக்க முடியும். மனுஷனை அவர் தான் உண்டாக்கினார். தன் நாசியின் சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். எத்தனை அவயங்கள் வேலை செய்யுது. எல்லா அவயங்களும் கரெக்டாக வேலை செய்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். ஆதலால் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு நம் முன்னால் போகணும். அவர் என்னை குணமாக்குவார். என் ஆரோக்கிய விஷயத்தில் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். என்னை பாதுகாப்பார் என்று. சில பேர் சில கேள்விகள் கேட்பாங்க. என்னென்னா, சார் வியாதி வந்து நாங்கள் இயேசுவிடத்தில் வந்து விசுவாசித்து அப்படி நாங்கள் சுகத்தை பெறுவதை விட வியாதி வராமலே இருக்க ஏதாவது இருக்குதா சார்? சான்ஸ் இருக்குதா சார்? ஏதாவது வழி இருக்குதா சார் பைபிளில்? நான் இப்போ வாசித்த அந்த வசனம் தான் அதுக்கு வழி. என் சத்தத்தை கேட்டு என் கற்பனைகளை கை கொண்டு என் கட்டளைகளின்படி நடந்து என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிவதாய் இருந்தால் எகிப்து தேசத்தில் வந்த வியாதிகள் எதுவும் கூட உன்னை அணுகாது. உனக்கு எந்த வியாதியும் வராது என்று அழகாக தேவனை சொல்லியிருக்கிறார். யாத்திராகம் 15:26. பாருங்க, இது வியாதி வராமலே அவர் பாதுகாப்புன்னு சொல்றாரு. அவர் சொல்ல கேட்டு அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் கட்டளையின்படி நடந்தால் இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிற கஷ்டம்தான். இயேசுவின் வழி கொஞ்சம் இடுக்கமான வழி தான். எல்லாரும் வர முடியாது. அவருடைய வசனத்தை கை கொள்ளணும்னா எல்லாரும் திறந்த வாசல் மாதிரி வர முடியாது தான். இடுக்கமான வாசலில் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று இயேசுவை சொல்லியிருக்கிறார். ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, நம்ம தேவனுடைய வசனத்தை கை கொண்டு பலவீனங்கள் வியாதிகள் வராதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கும் வழி உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட பலவீனத்தோடு ஏதாவது வியாதியோடு நீங்கள் இருப்பீர்களானால் இப்பொழுது ஒரு சிறந்த ஜெபம் உங்களுக்காக நான் செய்வேன். கண்டிப்பாக தேவன் உங்களை தொடுவார், அற்புதத்தை செய்வார். எங்கள் மினிஸ்ட்ரியில் கூட ஏகப்பட்ட ஹீலிங்ஸ் நடந்திருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஹீலிங்ஸ் நடந்துச்சு. நீங்களும் உங்களுக்காக ஜோனிர்களால் ஏன் செக்கப் போனீங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாவற்றையும் தேவன் இந்த கடைசி நாட்களில் பல வியாதிகள் இப்படி வரும். எத்தனை ஒயர்லெஸ் அந்த அலைகள் எல்லாம் நம்முடைய பாடியை வந்து டச் பண்ணுது. ஒயர்லெஸ், செல்ஃபோனுக்கு ஒயரே கிடையாது, ஒயர்லெஸ். இப்படி எத்தனையோ கதிர்கள் வந்து இந்த சரீரத்தை தாக்குது. இந்த கடைசி நாட்களில் என் பிள்ளைகளுக்கு நான் அவங்க சந்தோஷமாக இருக்கும்படி இந்த மருந்துகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க தேவன் தான் தன் பக்தர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து, தரிசனம் கொடுக்காம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. தன் பக்தர்களுக்கு தேவன் விஷன் கொடுத்து அந்த விஷன் மூலமாக இந்த மாத்திரை மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சு தேவன் தான் நம்மளை காப்பாற்றுவது இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அதை யூஸ் பண்ணுவதனால தப்பு கிடையாது. வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவை. இதுவும் இப்படி இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய வல்லமே இருக்கிறது. தேவனுடைய வல்லமே ஒரு மனுஷனை குணமாக்க முடியும்.
தேவனுடைய வல்லமை. ஆமாம். ஆதலால் தேவன் மேல் அந்த அளவற்ற அந்த நம்பிக்கை வைத்து அவரை நாம் பற்றி கொள்வோமானால் எல்லா பலவீனத்திலிருந்து தேவன் காப்பாற்றி தன் கிருபையை கொடுத்து ஆபத்து வரும்போது உங்களை கண்டிப்பாக அவர் காத்து கொள்வார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பிளஸ் பண்ணும். உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். எந்த வியாதியோடு இருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, குணமாக்க ஆண்டவரே, இப்பொழுதே வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை தேவ வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வியாதியோடு, கண்ணீரோடு, மரண அவஸ்தையோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யும் சுவாமி. சுகமாக்கும் வல்லமை சரீரத்துக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும். பலவிதமான வயிற்றில், ஹார்ட்டில், லங்ஸில் பிரச்சனை உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே குணமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஜட்சன் ஆபிரகாம் அந்த யூடியூப் சேனல் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ், மறுபடியும் காஸ்பல் ஃபயர், ரிவைவல் ஃபயர் என்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.